இப்போ நம்ம பார்க்க போகிறது கொட்டிவாக்கம் வேம்பிலியம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற இடத்துல தான் இந்த ருக்மணி சமேத பாண்டுரங்கன் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதோட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது வந்து கொட்டிவாக்கம் கோயிலில் வந்து மகா கும்பாபிஷேகம். இது புதுசாக இப்போ கட்டின கோயில். இந்த கோயிலில் வந்து ருக்மணி சமேத பாண்டுரங்கன் சுவாமி கோயில் தான் மெயின் இது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து விநாயகர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், ஐயப்பன் இருக்கார். இந்த 4 கோயில் கும்பாபிஷேகத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அந்த கும்பாபிஷேகம் தான் நம்ம முழு வீடியோவும் பார்க்கணும். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अतो इयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते तत्तन्मूलमन्त्रेण महागणपतिर्मदाचार्यवाणगणस्वामिनः परिवारोऽभ्यो पूर्णां दत्वा स्वाहा आगमनम्बोधार्यं दत्वा दिव्यरक्षां गृहीत्वा குடங்கள் புறப்பட்டுச்சு. கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த புனித நீர் எடுத்துக்கிட்டு ஐயர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. கோவிலில் 3 முறை சுற்றி வந்து மகா கும்பத்துக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறத நீரை கொண்டு போய் மேலே ஊற்றுற அந்த அற்புதமான அந்த புண்ணியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிலருக்கு மட்டுமே பார்ப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த கும்பாபிஷேகம் பார்க்குறது வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நேரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டேன். இது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டது.
இதோ கலசத்துக்கு ஊட்டப்பட்டு அந்த புனித நீர் ஊட்ட போகிறாங்க. இந்த அற்புதமான காட்சி நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு 4 கோயில் கும்பாபிஷேகம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இது பொட்டிவாக்கம் வேம்புலியம்மன் கோயிலுக்கு திரும்புறம் இருக்குது. இதோ புனித நீர் ஊட்டப்பட்டு கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விசேஷமாக ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம மேலே யாரையும் மேலே அலோவ் பண்ணல. இருந்தாலும் நான் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பக்தர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த 4 கோயில் கலசங்களையும் காட்டணும் அப்படின்னு அவங்ககிட்ட விசேஷமான பர்மிஷன் வாங்கிட்டு நான் மேலே போய் இந்த காட்சி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ருக்மணி சமேத பாண்டுரங்கன் கோயிலோட முக்கியமான மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த கலசம். இந்த 4 கோயில் கலசத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பல பேர் எடுத்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலசத்தை உங்களுக்கு க்ளோஸாக 4 கோயில் கலசத்தையும் காட்டியிருக்கேன். வேறு யாருக்கும் அனுமதி தரல. எனக்கு மட்டும்தான் இந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்த அந்த நல்ல உள்ளத்திற்கு மீண்டும் நம்ம சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. நான் ஒரு 3 வகை சாப்பாடு, சுண்டல், ஒரு கூல் ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில், இப்படி எல்லா பொருட்களும் வாங்கினாங்க. கோயில் நிர்வாகத்து சார்பாக ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா கடுமையான வெயிலாக இருந்தாலும் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து அந்த வெயில் தாகத்தை தணித்தாங்க. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வயிறார எத்தனை முறை கேட்டாலும் போட்டாங்க, முகம் சுளிக்காமல். அதுதான் பெரிய விசேஷமான ஒன்று. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டாங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது எல்லா கோயிலும் நடக்கும். ஆனால் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச வயிறார சாப்பாடு போடுறதுங்கிறது பெரும் புண்ணியம். அந்த புண்ணியத்தை அந்த கோயில் நிர்வாகத்தை சார்பாக செஞ்சாங்க. அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி நன்றி.